இந்த கதையோட ஹீரோவுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது. ஒரு நாள் அவனுடைய நடவடிக்கையில ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. என்னடான்னு பார்த்தா அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குது. எதுக்காகடா அப்படின்ட்டு பார்த்தா ஹீரோவுடைய பொண்டாட்டிய மல்லாக்க போட்டு மஜா பண்ணுன்ட்டு வெறி பிடிச்சி தெரியுது. பண்ணுச்சா இல்லையா அப்படின்றதுதான் கதையே. கதைக்குள்ள போலாமா? வெல்கம் டு நமர் ஸ்லாங். தூங்கிட்டு இருக்கால, இவ தான் என்னுடைய வைஃப். இந்த கதையோட ஹீரோயின். இவளுடைய பேரு சன்சூஜின். அவ தூக்கத்துல இருந்து கண்முழிச்சு பார்க்கும்போது நான் பெட்ல உட்காந்துட்டு இருந்தேன். இதுதான் நான். என்னுடைய பேரு கிங் ஷோ. எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது. அப்போ என்னுடைய ஒய்ஃப் லைட்டை போட்டு என்கிட்ட ஏமாமா இன்னும் முழிச்சிட்டு இருக்க, தூங்கு அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு நான் அவகிட்ட யாரோ உள்ளார இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு படுத்துட்டேன். அவளும் யாரா இந்நேரத்தில் நம்ம வீட்டில் இருப்பாங்க அப்படின்ட்டு யோசிக்கும் போது கதவுல டப்பு டப்புன்ட்டு சத்தம் கேட்டுச்சு. இவளும் பயந்து போய் என்னை எழுப்புனான். ஆனால் நான் எந்திரிக்காமல் அப்படியே தூங்கிட்டே இருந்தேன். அதனால் அவள் மட்டும் எந்திரிச்சு போய் பார்க்கும்போது பால்கனியில் ஜன்னல் திறந்து இருந்துச்சு. அதுலேருந்து காற்று வந்து தான் கதவு டப்பு டப்புன்ட்டு அடித்து சத்தம் கேட்டுருக்குது. இவளும் போய் அந்த ஜன்னலை மூடுறா. அப்போது பக்கத்தில் இருந்து ஒரு நாய்க்குட்டி வருது. இது நாங்கள் வளர்க்குற நாய்க்குட்டி தான். இதனுடைய பேர் பெப்பர். அவளும் அந்த நாய்க்குட்டி தூக்கிட்டு உள்ளார வந்து கதவெல்லாம் சாத்திட்டு அடுத்து தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில் நான் எந்திரிச்சு கிளம்பிட்டு அவகிட்ட போய், செல்லம் எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்பேன், சீக்கிரம் போய் சாப்பிடு, நான் வேலைக்கு போயிட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். நான் ஒரு ஆக்டராக வேலை செஞ்சுட்ருக்கேன். உலக நாயகன் மாதிரி நடிக்க வராது, இருந்தாலும் வாட்டர் மெலன் ஸ்டார் மாதிரி சில படங்கள் நடித்து சின்ன சின்ன அவார்டு வாங்கியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய பொண்டாட்டி. ஏன்னா நடிப்பே வரலனாலும் அவள் என் மேலே அளவுக்கு அதிகமான அன்பும் நம்பிக்கையும் வச்சிருக்கிறா. நான் நேஷனல் அவார்டு வாங்குவோன்லாம் நம்பிக்கை வச்சிருக்கிறா. அவளை பற்றி சொல்லணும்னா அவள் ஒரு கம்பெனியில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வேலை செஞ்சுட்ருக்கா. இப்போது நிறமாச புள்ளத்தச்ச இருந்தாலும் வேலைக்கு போயிட்டுருக்கா. நான் வேலைக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் அவளும் வேலைக்கு கிளம்பிட்டு அந்த நாய்க்குட்டி பெப்பர் கிட்ட எந்த சட்டையும் பண்ணக்கூடாது, வீட்டை ஒழுங்காக பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு கதவு திறக்கும் போது கீழ் வீட்டுக்காரம்மா அங்கே திடீர்னு வந்துடுறாங்க. அதனால கதவு அவங்க மூக்கிலேயே இடிச்சு ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருது. உடனே என்னுடைய வைஃப் அவங்க கிட்ட, சாரிங்க நீங்க இருக்கீங்கன்ட்டு எனக்கு தெரியல, தெரியாதம தான் கதவு திறந்துட்டேன் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு அவங்க, இல்ல பரவாயில்ல, என் மேல தான் தப்பு, நான் தான் திடீர்னு வந்துட்டேன், அப்புறம் இந்தாங்க சாப்பாடு, மாசமா இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் சாப்பிட்டா தான் குழந்தை நல்லா ஹெல்த்தியா பிறக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை என்னுடைய வைஃப் கிட்ட கொடுத்துட்டு அவகிட்ட, அப்புறம் நைட் ஆனா அம்மானுஷியமா யாரும் அலற மாதிரி மேல சத்தம் கேக்குது. ஒரு வாரம் ஃபுல்லா சாட்டர்டேல இருந்து சண்டே வரைக்கும் கேக்குது. என்னன்னே தெரியல, பயமா இருக்குது, எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்னுடைய வைஃப், ஒருவேளை நம்ம வீட்டுக்காரர் தான் தூக்கத்தில் அலறி இருப்பாராட்டிருக்குது அப்படின்ட்டு அவங்க கிட்ட, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அது என்னுடைய வீட்டுக்காரர் தான் தூக்கத்தில் அந்த மாதிரி சத்தம் போட்டிருப்பாரு, இதுக்கு மேலே அந்த மாதிரி சத்தம் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளும் வேலைக்கு கிளம்பிட்டா. அன்னைக்கு நைட் என்னுடைய வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. அதனால என்னுடைய ஒய்ஃபுடைய ஆஃபீஸுக்கு போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு வரும்போது அவ என்கிட்ட, கீழ் வீட்டில் இருக்க அம்மா நம்ம வீட்டில் நிறைய சத்தம் கேட்குதுன்ட்டு சொல்றாங்க, என்னுடைய தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு சீக்கிரத்தில் ஒரு நல்ல டாக்டரா பார்க்கறது நல்லது அப்படின்ட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னான். அதுக்கு நான் அவகிட்ட, சரி டாக்டர்லாம் பார்க்கலாம், அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு வயசான கிழமை இருந்தானே அவன் என்ன ஆனா அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கு அவ, எனக்கு தெரியல, அவன் வீட்டை காலி பண்ணிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன், அவன் போனதே பரவாயில்ல, நல்லது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிட்டு சண்டைக்கு வந்துட்டே இருப்பான், அவன் பார்க்குற பார்வையே சரியில்லை அப்படின்ட்டு பேசிட்டே வீட்டுக்கு வந்தோம். அப்போ நான் அவகிட்ட, யாரோ உள்ளார இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கு அவ, ஆமா நேற்று நைட்டு அப்படிதான் சொன்னேன், யாரோ உள்ளார இருக்காங்க அப்படின்ட்டு பயமுடுத்துற மாதிரி பேஸ் வயசுல சொல்லிட்டு தூங்க போயிட்டேன். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை, எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா, ஒரு நேரமாசம் புள்ளதாச்சு, ஏன்டா இப்படி பயன்படுத்துற அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுட்டா. அதுக்கு நான் அவகிட்ட, செல்லம் அது நான் ஏதோ தூக்கத்தில் வளரி இருப்பேன்டி, இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நான் நடிச்ச படம் ஒன்று டிவியில் போட்டிருந்தாங்க. சரி அந்த குடும்பம் யார் பார்க்கறதுன்ட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். என்னுடைய ஒய்ஃப் லேப்டாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் அடுத்த நாள் நடிக்கிறதுக்காக எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அதுல அந்த பில்டிங்ல யாரும் இருக்காங்க அப்படின்ட்டு அதுல எழுதி இருந்தது. சரி அதை பார்த்து தான் இவன் தூக்கத்தில் இந்த மாதிரி வளரி இருப்பானாட்டு இருக்குது அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு லேப்டாப் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பெட்ல தூங்கிட்டு இருக்க என் பக்கத்துல வந்து, மாமா உன்னுடைய ஸ்டூடியோவில் நிறைய அழகழகான பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க, ஆனால் நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன், இருந்தாலும் நீ என்ன உண்மையாக கடைசி வரைக்கும் லவ் பண்ணுவியா அப்படின்ட்டு கேட்டா. ஆனால் நான் எதுவுமே பேசாமல் அப்படியே தூங்கிட்டே இருந்தேன். உடனே அவள், பதில் சொல்கிறானா பாரு அப்படின்ட்டு லைட்டாக கண்ணத்தில் செல்லமாக அடிச்சுட்டு என்னையே பார்த்துட்டு இருந்தா. நான் தூக்கத்திலேயே என்னுடைய கண்ணத்தில் கட்டெரும்பு கடிச்ச மாதிரி வறுக்குன்ட்டு சொரிஞ்சிட்டு இருந்தேன். உடனே அவள், எதுக்கிட்ட அப்படி சொரியிற அப்படின்ட்டு என்னுடைய கையை எடுத்து விட்டா. நான் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மாதிரி சொரிஞ்சு என்னுடைய கண்ணமெல்லாம் பப்பாளி பழம் மாதிரி செவந்து போச்சு. அவள் உடனே, ஏன்டா இப்படி வெறி பிடிச்ச மாதிரி சொரிஞ்சிட்டு இருக்கிற, அமைதியை படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் படுத்து தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில் அலாரம் அடிச்சது. அவள் எந்திரிச்சு போகும்போது என்னுடைய கண்ணை ஃபுல்லாக சொரிஞ்சு ரத்தமாக வடிஞ்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவள் கத்த ஆரம்பிச்சிட்டா. நான் உடனே எந்திரிச்சு, தங்க ஏன் இந்த மாதிரிலாம் கத்துற, இந்த நேரம் கூட தூங்க விட மாட்டியா அப்படின்ட்டு மூஞ்ச தொடச்சிட்டு கையில் பார்த்தா கை ஃபுல்லாக ரத்தமாக இருந்துச்சு. என்னுடைய ஒய்ஃபும் கத்திட்டு கண்ணத்தில் மருந்து போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு சொன்னான். ஆனால் எனக்கு ஷூட்டிங் டைம் ஆனதுனால, இல்லை செல்லம் டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். நான் போனதுக்கு
போனதுக்கு அப்புறம் கீழே பார்த்தா தர ஃபுல்லா ரத்தமா இருந்துச்சு. அதை பார்த்து அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து கட்டில் கடியில பார்த்தா என்னுடைய நாய்க்குட்டி பெப்பரு பயத்துல உட்காந்துட்டு இருந்துச்சு. இவளும் எவ்வளவோ கூப்பிடுறா, அது வரவே இல்லை. நைட்டு நான் என்ன பண்ணேன், எதை பார்த்து பயந்துச்சுன்னே தெரியல. சரி அப்படின்ட்டு இவளும் வேலைக்கு வந்து அதை பத்தி யோசிச்சுட்டு, சரி தூக்கத்துல நானே என்னுடைய கண்ணத்துல சொரிஞ்சு காயமாயிடுச்சு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நெட்ல போட்டு பாக்குறான். அதுல டிப்ரெஷனாலையும் சரியான தூக்கம் இல்லாதனாலையும் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது, சீக்கிரத்துல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அதுல போட்டு இருந்தது. இவ்வளவு அதை பார்த்துட்டு வேலையில முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து லைட்டை போட்டு பார்த்தா நான் உள்ளார உட்காந்துட்டு இருக்கிறேன். உடனே அவ அடி நான் பயந்தே போயிட்டேன், லைட்டு கூட போட்டு உட்கார மாட்டேன், ஏன்டா அப்படி இருட்டில் உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்ட்டு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட இந்த காயத்தினால நான் நடிக்கிற இந்த ரோலே போயிடுச்சு, காயம் நல்லானதுக்கு அப்புறம் என்ன வர சொல்லிட்டாங்க, எனக்கு நடிக்க வரல, நான் நடிக்கிறத விட்டுட்டு ரியல் எஸ்டேட் புரோக்கரா மாறிடலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அவகிட்ட சொன்னேன். அதுக்காக ஏன்னா இந்த மாதிரிலாம் யோசிக்கிற, நீ உண்மையாலுமே ரொம்ப நல்லா நடிக்கிற, உன்ன மாதிரி ஒரு நடிகரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, நீ கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆளா வருவ, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த போர்டில் என்ன எழுதிருக்குது, கணவனும் மனைவியும் ஒன்னா இருந்தா எதை வேணா சாதிக்கலாம் சமாளிக்கலாம் அப்படின்ட்டு இதுல போட்டிருக்கா, நான் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன், அதனால நீ முயற்சி எப்பவும் கைவிடாத அப்படின்ட்டு எனக்கு ஆறுதல் சொன்னான். நானும் சாப்பிட்டு தூங்கிட்டேன். என்னுடைய ஒய்ஃபும் லேப்டாப் நோன்ட்டு சாப்பிட்டுட்டு என்னை பார்த்துட்டு, நேற்று நைட்டு சொரிஞ்சு காயமானதுனால நான் சொரியாம இருக்கிறதுக்காக என்னுடைய கைக்கு கிளவுஸை போட்டு விட்டு லேப்டாப்ல அவளுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தா. நான் திடீர்னு பெட்ல இருந்து எந்திரிச்சு கதவு திறந்து வெளியே போய் ஃப்ரிட்ஜ் பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன். பெப்பரும் என்னை பார்த்து குலைச்சிட்டே இருந்துச்சு. இவன் அங்க போய் நின்று என்ன பண்றான் அப்படின்ட்டு என் பக்கத்துல வந்து வெட்டி பார்த்தா ஃப்ரிட்ஜில் இருந்த கறி முட்டை மீனுன்ட்டு எல்லாம் பச்சை பச்சையா தின்னுட்டு இருந்தேன். அதை பார்த்த உடனே அவ பயந்து போய், ஏன் மாமா இந்த மாதிரி சச்சையா தின்னுட்டு இருக்கிற, நான் வேணுமா வேவிச்சு தரேன்டா, இந்த மாதிரி சாப்பிடாத, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னுடைய கையை பிடிச்சி இழுத்தா. நான் தின்றதை பார்த்த உடனே அவளுக்கு வாந்தி வந்துருச்சு. உடனே அவ சிங்கு கிட்ட போயிட்டு வாந்தி எடுத்துட்டு பக்கத்துல பார்த்தா திடீர்னு அங்க வந்து பைப்ல இருந்து வர தண்ணியை டம்ளர்ல பிடிச்சி குடிக்காம அதை அப்படியே வாய் வச்சு குடிச்சிட்டு போகும்போது பெப்பர் என்னை பார்த்து முறைச்சிட்டு இருந்துச்சு. உடனே நான் அதை பார்த்து முறைச்சிட்டு என்னுடைய ரூமுக்கு போய் அங்கிருந்த பால்கனி ஜன்னலை திறந்து மாடியில இருந்து கீழே விழ போனேன். உடனே அவ என்னுடைய காலை பிடிச்சி கஷ்டப்பட்டு உள்ளார இழுத்து போட்டா. அப்போதான் நான் கண்முழிச்சு சுயநனவுக்கு வந்து பார்த்தா நான் பெட்டுக்கு கீழே தரையில படுத்துட்டு இருந்தேன். என்னுடைய ஒய்ஃபும் பக்கத்துல படுத்துக்கிட்டு மூச்சு இழுத்து விட்டுட்டு இருந்தா. நான் அவகிட்ட போய் செல்ல என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்காக எதுக்குடா மாடியில இருந்து கீழே குதிக்க போனேன், நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன்ல அப்படின்ட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டா. நான் உடனே அவகிட்ட எனக்கு என்ன நடந்ததுனே தெரியலடி அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்காக சரி நாளைக்கு வேலையா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்ட்டு சொன்னான். அடுத்த நாள் காலையில பால்கனியில இருந்து வெளியே குதிக்காம இருக்கிறதுக்கு அதுல ஜன்னலை ஃபிக்ஸ் பண்ணான். அப்போ என்னுடைய ஒய்ஃபுடைய அம்மா என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட இது நடந்ததை பத்தி சொன்னான். அதுக்கு இதெல்லாம் தீய சக்தியோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு பேய் ஓட்டுறவங்களுடைய அட்ரஸையும் மந்திர எழுதின ஒரு பேப்பரையும் கொடுத்தாங்க. ஆனா என்னுடைய ஒய்ஃப் அவங்க கிட்ட எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா, நீ முதல்ல கிளம்பி இதெல்லாம் நானே தனியா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அவங்கள அனுப்பிட்டா. நான் தூக்கத்துல அந்த மாதிரி நடந்துகிட்டதால நான் தூங்கும்போது என்னென்ன பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் என்னுடைய உடம்பு ஃபுல்லா நிறைய ஒயர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி என்ன மானிட்டர் பண்ணாங்க. அன்னைக்கு நைட் என்னுடைய ஒய்ஃபும் வீட்டுக்கு போய் அவ தனியா தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில டாக்டர் எங்க கிட்ட, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய மூளையில இருக்கக்கூடிய நியூரான்ஸ்ல இருக்க கெமிக்கல்லாம் இம்பேலன்ஸா இருந்துச்சுன்னா இந்த தூக்கத்தில் நடக்கிற வியாதி கண்டிப்பா வரும். பொதுவா தூக்கத்தில் நடக்கிறவங்க எந்திரிச்சு தூக்கத்திலே நடந்து போய் வேற இடத்துல படுத்து தூங்கிடுவாங்க. ஆனா உங்களுக்கு இருக்கிறது REM ஸ்லீப் பிஹேவியர் டிசார்டர் அப்படின்ற ஒரு ஸ்லீப்பிங் டிசீஸ். இதனால பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கனவுல பேசுறதா நினைச்சு நிஜத்திலேயே தூங்கும்போது பேசுவாங்க, கனவுல நடக்கிறதா நினைச்சு நிஜத்திலேயே நடப்பாங்க. அதே மாதிரி தான் கனவுல சொரியுதான் நினைச்சு நிஜத்திலேயும் சொரிஞ்சுதான் உங்களுக்கு அந்த மாதிரி காயமா இருக்குது. இதை கண்டிப்பா கொஞ்ச நாள் குணப்படுத்திடலாம். ஆனா அது வரைக்கும் வீட்டை எந்த அளவுக்கு சேஃபா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபா வைக்கணும். தூங்கும்போது கத்தி கடப்பாரை கோடாரி அந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பான பொருள் எல்லாம் ஒரு சேஃபான இடத்துல வச்சு அதை லாக் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாம நைட்டு தூங்கும்போது எப்பயுமே சரக்கடிக்க கூடாது. சரக்கடிச்சு தூங்குனா வரக்கூடியது தூக்கம் கிடையாது, அது ஒரு மயக்கம். அதனால ஸ்லீப்பிங் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது. 10 மணிக்கு மேல தூங்காம இருக்கக்கூடாது, 10 மணிக்குள்ளாரே தூங்கிடணும். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நான் கொடுக்குற மாத்திரையை ஒரு நாள் தவறாம முழுகணும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த டிசீஸ்ல இருந்து சீக்கிரத்துல வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு சொன்னாரு. அவர் சொன்னபடியே நாங்களும் செஞ்சோம். ஒரு நாள் நைட்டு கைக்கு கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு படுத்து தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் என்னுடைய ஒய்ஃப் எந்திரிச்சு பார்த்தா நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அவளும் பார்த்துட்டு ஹப்பா நேற்று நைட்டு ஃபுல்லா நிம்மதியாக தூங்கிருப்பாராட்டிருக்குது, ஒரு டைம் கூட எந்திரிக்கல அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுட்டு நாய்க்குட்டி பெப்பருக்கு சாப்பாடு வைக்க போனான். ஆனா நாய்க்குட்டி இல்லை. எங்கடா போயிருக்கோம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அதுக்குள்ளார நாய் செத்து போய் கிடக்குது. தூக்கத்துல நான் தான் அந்த நாயை கொன்னு தின்னு மீதிய ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னு இவ பயந்து போய் கத்தி அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. நிறமாசமா இருந்ததுனால அவளுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தேன். நல்லபடியா ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அவளுடைய அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணியிருப்பான், இவெல்லாம் மனுஷனே இல்லை, இவன் கூட எல்லாம் வாழவே முடியாது
முடியாது. நான் எல்லாம் உங்க அப்பா இல்லாம தான் உன்னை வளர்த்தேன். நீ நல்லா வளரல, அதே மாதிரி உன்னுடைய குழந்தையும் வளர்க்கலாம். பேசாம அவனை டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்ட்டு என்னுடைய பொண்டாட்டுடைய மண்டைய கழுவு பார்த்தா அந்த கிளவி. அதுக்கு என்னுடைய ஒய்ஃப் என்னை விட்டு கொடுக்காம, அம்மா லூசு மாதிரி பேசுறவளை வச்சுக்காத, அவருக்கு இருக்கிறது ஒரு நோய், அதுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம், சீக்கிரத்தில் அவர் குணமாகிடுவார், உன் வேலையை மட்டும் பாருமா அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு அந்த கிளவி, ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா வரலனா இதெல்லாம் பேய் ஓட்டுறவங்கள்ட்ட தான் கூட்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நாங்கள் 3 பேரும் காரில் வந்துட்டு இருக்கும்போது நான் என்னுடைய ஒய்ஃப் கிட்ட, செல்லம் இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் பார்த்தேன், 5 நிமிஷத்தில் அங்கே போயிடலாம், எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு, குழந்தை வேற இருக்கு இல்லையா, நீ தனியாக படுக்கிறது தான் நல்லதுன்ட்டு எனக்கு தோணுது அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்காக இதை நம்ம 2 பேருமே சேர்ந்து சமாளிக்கலாமாம்மா, பரவாயில்ல வீட்டுக்கே போகலாம் அப்படின்ட்டு சொல்லி என்னையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா. நான் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வெளியே வர கதவை திறக்கும் போது என்னுடைய ஒய்ஃபுக்கும் சத்தம் கேட்கறதுக்காக ரூம்ல கதவு திறந்த பெல் அடிக்கிற மாதிரி ஒரு பெல்லை செட் பண்ணி வச்சிருந்தோம். அன்னைக்கு நைட்டும் படுத்து தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில என்னுடைய ஒய்ஃப் வீட்டுக்கு வெளியே வாக்கிங் போகும்போது கீழ் வீட்டுக்கார அம்மா அவளுடைய பையனையும் பெப்பர் மாதிரியே ஒரு அழகான குட்டி நாயையும் கூட்டிட்டு வாக்கிங் வந்திருந்தாங்க. அந்த நாயை பார்த்த உடனே என்னுடைய ஒய்ஃபுக்கு பெப்பர் ஞாபகம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பெப்பருடைய போட்டோவை பார்த்துட்டு ஃப்ரிட்ஜை பார்த்தா. தூக்கத்துல நம்ம செல்லமா வளர்த்த நாயே கொண்டு தின்னு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறான், அவன் அதே மாதிரி வேற ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது அப்படின்ட்டு நெட்ல போட்டு பார்க்கறான். அதுல இந்த ரெம் ஸ்லீப் டிசீஸ் இருக்கிற கூடிய ஒருத்தன் ஒரு நாய் அவனுடைய பையனை கடிக்க வரதா கனவு கண்டு அந்த நாயுடைய காலையே பிடிச்சி தரன்னு இழுத்து செவுத்துல போட்டு அடிச்சு 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 அந்த நாயை கொண்டிருக்கிறான். முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் அடிச்சு கொண்டது நாயில அவனுடைய குழந்தையும் உண்மையில அடிச்சு கொண்டிருக்கிறான்ட்டு. இந்த டிசீஸ்ல இருக்கிறவங்க குழந்தை கொள்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு அதுல போட்டிருந்தது. அதனால அவ பயந்து போய் தூங்கிட்டு இருக்க என்கிட்ட வந்து 2 மாத்திரையா போட்டு நான் தூங்குறனான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் அவ போய் குழந்தைக்கு பக்கத்துல கீழே படுக்கிறா. ஆனா அப்பயும் அவளுக்கு தூக்கம் வரல. அதனால அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல படுக்கிறா. உடனே நான் எந்திரிக்கிறேன். கதவு திறந்த உடனே அந்த பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. நான் பாத்ரூமுக்கு வந்து கதவை தட்டுறேன், திறக்கல. அதனால அந்த கதவை போட்டு வேகமா அடிக்கிறேன். குழந்தை சத்தத்தை கேட்டு அழ ஆரம்பிச்சிருது. இவளும் அந்த குழந்தை கிட்ட, செல்லம் பயப்படாதரா, அம்மா இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை பொறுமையா திறந்து எட்டி பார்த்தா நான் வீட்டுக்குள்ளாரியே குழந்தை படுக்கிற தொட்டிலேயே ஒண்ணு கடிச்சிட்டு இருந்திருக்கிறேன். அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் பெட்ல வந்து படுத்துக்கிட்டேன். அவளும் என்னையே பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ மேல கூரையில இருந்து தண்ணி சொட்டுது. பொதுவா தூங்கிட்டு இருக்கிறவங்க மேல தண்ணி சொட்டினா எந்திரிச்சிருவாங்க தானே, ஆனா நான் எந்திரிக்காம அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு தான் அவளுக்கு லைட்டா சந்தேகம் வருது. அடுத்த நாள் இதெல்லாம் என்னுடைய வைஃப் என்கிட்ட சொல்றா. அதனால நான் அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் இவ்வளவு நாளா நீங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல. நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த இமிகிரோஃபார்ம் அப்படின்ற ஒரு ட்ரக் யூஸ் பண்றதுனால இந்த நோயில இருந்து சீக்கிரமா வெளியே வந்துடலான்ட்டு அதுல போட்டிருக்குது. அதனால நீங்க எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை மாத்திட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கு அந்த டாக்டர், நீங்க சொல்ற மாதிரி இமிகிரோஃபார்ம் அப்படின்ற ட்ரக் யூஸ் பண்ணா சீக்கிரத்தில் குணமடைஞ்சிடலாம் தான், ஆனா அதை ஸ்டார்டிங்ல யாரும் பண்ண மாட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டுடைய எண்டிங்ல தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னாரு. அதுக்கு என்னுடைய ஒய்ஃப் அந்த டாக்டர் கிட்ட, டாக்டர் நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் பாத்ரூமில் படுத்துட்டு இருந்தேன், எனக்கு எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா, நான் உங்களை தான் நம்பிட்டு இருக்கிறேன், உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டோம், ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன், இந்த டிசீஸ் எப்போ நல்லாகலாம் எங்களால் சொல்ல முடியாது, ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்ட்டு அந்த டாக்டர் சொன்னான். அதை கேட்டு கோவப்பட்ட என்னுடைய ஒய்ஃபும் பக்கத்தில் இருந்த ஒரு டப்பாவை தூக்கி அந்த டாக்டருடைய மண்டையிலே அடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். ஆனால் அவகிட்ட, சரி இதெல்லாம் நீ கோவப்படாத, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குதான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன். அன்னைக்கு நைட்டு நான் வீட்டில் படுக்காம காரில் வந்து படுத்தேன். ஆனால் என்னுடைய ஒய்ஃபு அங்கே வந்து இங்கேயே படுத்துட்டு இருக்கேன், வீட்டுக்கு வா அப்படின்ட்டு என்னை வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு போய் பக்கத்து ரூமில் என்னை படுக்க வச்சு அதை லாக் பண்ணிட்டு அவளும் போய் படுத்து தூங்கினான். அடுத்த நாள் என்னுடைய ஒய்ஃபுடைய அம்மா என்னுடைய வீட்டுக்கு பேய் ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்க என்னுடைய வீடு ஃபுல்லாக மணி அடிச்சு பார்த்துட்டு என்கிட்ட வந்து, நீ தூங்கும்போது உனக்கு பேய் பிடிச்சிருக்குது, உன்னுடைய உடம்புல ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு என்னுடைய ஒய்ஃப் கிட்ட போய், நீ ஒரு ஆன்மா கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கிற, நீ அழகா இருக்கிறதுனால அது உன்னை அடையணும்னு ஆசைப்படுது, இனிமே நாய்கள் குலைக்காது, குழந்தைகள் அழாம இருக்கட்டும், நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்ட்டு அந்த ஆன்மா சொன்னதா அந்த பேய் ஓட்டுற அம்மா சொல்லிட்டு ஒரு மந்திரம் எழுதின பேப்பரை என்னுடைய ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு, இந்த பேப்பரை உன்னுடைய பெட்ரூம்ல எங்கேயாவது ஒளிச்சு வை, அப்பதான் நீ பாதுகாப்பா இருப்ப அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. எனக்கு அவங்க சொன்னதெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஆனா என்னுடைய ஒய்ஃப் அதை நம்பினா. அன்னைக்கு நைட் நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய ஒய்ஃப் என்கிட்ட வந்து, ஏமாம்மா உண்மையிலுமே பேயெல்லாம் இருக்குதா அப்படின்ட்டு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட, நீங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்புறியா, நீ ஒரு ஆன்மா கூட குடும்பம் நடத்துற அப்படின்ட்டு அந்த பொம்பளை சொல்றா. ஒருவேளை அந்த ஆன்மா உன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்ட்டு நான் கிண்டல் பண்ணேன். அதுக்கு அவ, இல்ல அவனா இருக்காது, அந்த நாய் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான், கொஞ்ச நாள் முன்னாடி கூட நான் அவனை பார்த்தேன் அப்படின்ட்டு சொன்னான். உடனே நான் அவகிட்ட, சரி நல்ல வேலை கீழே இருந்த அந்த வயசானவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு, இல்லைன்னா குழந்தை அழுவுற சத்தத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்நேரம் நம்ம கிட்ட சண்டைக்கு வந்திருப்பான் அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கு அவ, ஆமா அவனுடைய நடவடிக்கையே சரியில்லை, என்கிட்ட கூட நிறைய டைம் தப்பா நடந்துக்க பார்த்தோம், சரி இப்போ ஏன் அவனை பத்தி பேசிட்டு இருக்கணும், தூங்கலாம் அப்படின்ட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் 2 பேரும் தூங்கிட்டோம்.
அடுத்த நாள் எங்க வீட்டுல இருந்த பெப்பருக்காக வாங்கி வச்சிருந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு கீழ் வீட்டுக்கு போய் அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு, இதெல்லாம் பெப்பருக்காக நாங்க வாங்கினது, அதுதான் பில்லி செத்து போச்சு, அதனால நீங்க உங்களுடைய நாய்க்காக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கொடுத்தா. உடனே அவங்க அதை வாங்கிட்டு என்னுடைய ஒய்ஃபை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு தண்ணி கொடுத்தாங்க. உடனே என்னுடைய ஒய்ஃப் அந்த வீட்டுடைய சீலிங்கை பார்த்தா அங்க யாரோ கீறி வச்சிருந்தாங்க. உடனே என்னுடைய ஒய்ஃப் அவங்க கிட்ட, நீங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒரு வயசானவர் தங்கி இருந்தாரு, அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ட்டு கேட்டா. அதுக்கு அவங்க தெரியுமே, அவர் என்னுடைய அப்பா தான், ரொம்ப டென்ஷன் பார்ட்டி, எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிட்டு சண்டைக்கு வந்துட்டே இருப்பாரு, உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாரா அப்படின்ட்டு கேட்டா. அதுக்கு என்னுடைய ஒய்ஃப் அவங்க கிட்ட, இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, சரி அவர் இப்ப எங்க இருக்காரு, நல்லா தானே இருக்காரு அப்படின்ட்டு கேட்டா. அதுக்கு அவளுடைய பையன், என்னுடைய தாத்தா செத்து போயிட்டாரு, இந்த வீட்டுல தான் தூக்க மாட்டிக்கிட்டாரு அப்படின்ட்டு சொன்னான். உடனே என்னுடைய ஒய்ஃப் அவகிட்ட, என்னுடைய அப்பா பேர் என்ன அப்படின்ட்டு கேட்டுட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்தா. அப்போதான் ஒருவேளை நம்ம ஹஸ்பண்டுடைய உடம்புல இருக்கிறது அந்த கிழவனுடைய ஆன்மாவா இருக்குமோ அப்படின்ட்டு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அன்னைக்கு நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட, மாமா நான் பேசுறது கேக்குதா அப்படின்ட்டு கேட்டா. நான் எதுவுமே பேசாம தூங்கிட்டே இருந்தேன். உடனே அவ, அந்த கிழவன் பேரான பார்க், நீ தானே என்னுடைய ஹஸ்பண்ட் உடம்புல இருக்கிறது, நான் பேசுறது உனக்கு கேக்குதா அப்படின்ட்டு கேட்டா. அதுக்கு நான் தூங்கிட்டு கேக்குது அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்காக, நீ எதுக்காக என்னுடைய ஹஸ்பண்ட் உடம்புல பூந்துருக்கிற, என்னுடைய குழந்தைய கொல்ல போறியா அப்படின்ட்டு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட, அது எனக்கு தெரியாது, அது என்னுடைய கையில இல்ல அப்படின்ட்டு சொன்னேன். உடனே அவ என்னுடைய குழந்தைய தனி ரூமுக்கு எடுத்துட்டு போய் கையில ஒரு கத்தியோட விடிய தூங்காம முழிச்சிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில நான் எந்திரிச்சு போய் என்னுடைய ஒய்ஃப் இருக்க ரூம கதவை தட்டி, செல்ல நான் எந்திரிச்சிட்டேன்டா, கதவை திறடி அப்படின்ட்டு சொன்னேன். அவளும் கதவை திறந்தா. அவகிட்ட, நான் தூங்கி எந்திரிக்கும் போது இந்த பேப்பரு பெட்டுக்கு கீழே இருந்துச்சு, எதுக்காக இதை ஒட்டி வச்சிருக்கிற, அம்மா உன்னுடைய கண்ணெல்லாம் ஏன் இவ்வளவு சிவப்பு கலரா இருக்குது அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்காக, நீ ஏன் இதை கிழிச்ச, அந்த பேய் ஓட்டுற பொம்பளை சொன்ன மாதிரி இதை நீ தூங்கும் போது உன்னுடைய பெட்டு கீழே ஒட்டி வச்சிருந்தேன், அதனாலதான் நீ நைட்டு ஃபுல்லா நிம்மதியா தூங்குன, ஒரு தடவை கூட எந்திரிக்கல, நான் உன்னையே தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு நான் அவகிட்ட, நீ நேற்று நைட்டு ஃபுல்லா தூங்காம என்னையவே பார்த்துட்டு இருந்த, ஏண்டி உடம்புக்கு என்னடி ஆகுறது, சரி வா இப்ப தூங்கு அப்படின்னு அவளை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க போட்டு தூங்க வச்சுட்டு நான் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இவ கண் முழிச்சு பார்க்கும்போது இருட்டாயிடுச்சு. குழந்தைல ஒரு சத்தம் வேற கேக்குது. தொட்டில வந்து பார்த்தா குழந்தைய காணோம். கீழே இருக்க குப்பை தொட்டில குழந்தைல ஒரு சத்தத்தை கேட்டு அங்க போய் குப்பை எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்த்தா உள்ளார அந்த குழந்தை செத்து போய் கிடக்குது. இவ்வளவு பயந்து போய் திக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா எல்லாம் கனவு. உடனே அவசர அவசரமா மறுபடியும் எந்திரிச்சு போய் தொட்டில பாக்குறேன், மறுபடியும் குழந்தைய காணோம். நாயை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி குழந்தைய தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டானோ அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் திறந்து பார்க்குறேன், அங்கேயும் குழந்தை இல்லை. பக்கத்தில் அடுப்பில் ஏதோ வெந்துட்டு இருக்குது. இவளும் பயந்து போய் குக்கரை திறந்து பார்த்தா அதில் கை மாதிரி ஏதோ இருந்துச்சு. இவளும் பயந்து போய் குழந்தைய தான் வெட்டி வேக வச்சுட்டானாட்டு இருக்குது அப்படின்ட்டு அதை எடுத்து கீழே கொட்டி துடுத்துன்னு கூட கொஞ்சம் கூட கவலைப்படாம அதில் தேடிட்டு இருந்தா. அப்பதான் நான் குழந்தைக்கு பாத்ரூம் வந்ததுனால அதை எடுத்துட்டு போய் கழுவிட்டு வெளியே வந்து பார்த்தா இவ இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறா. நான் உடனே அவகிட்ட போயிட்டு, என்னடி ஜெல்ல இப்படி பண்ணிட்டுக்கிற, ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளுடைய கையை பார்த்தா கையெல்லாம் செவந்து போயிருக்குது. உடனே அவளுடைய கையை தண்ணியில காட்டிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கட்டி எடுத்துட்டு இருந்தேன். உடனே அவன் குக்கரை எடுத்துட்டு, இதுக்கு மேலே இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு என்னுடைய உடனேலேயே அடிச்சா போருங்க. நான் அங்கேயே மயக்கம் போட்டேன். கண்முழிச்சு பார்க்கும்போது கையில் ஒரு கத்தியோட என் மேலே உட்காந்துக்கிட்டு என்கிட்ட, என்னடா வேணும் கழட்டு போயில, உனக்கு என் உடம்பு வேணுமா, எடுத்துக்கோடா, எனக்கு என்ன வேணா பண்ணிக்கோ, என்னுடைய குழந்தைய மட்டும் எதுவும் பண்ணாதடா, உன்னால எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கத்திய என்னுடைய கழுத்துல வச்சு அழுத்துனா. லைட்டா ரத்தம் வந்துருச்சு. உடனே நான் அவகிட்ட, ஏன் செல்ல இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற, நான் டாக்டர் கிட்ட பேசினேன், என்னுடைய ட்ரீட்மெண்ட் மாத்திரன்ட்டு அவர் சொன்னாரு, நான் சீக்கிரத்தில் குணமாயிருவேன்டி, நான் சொல்றது கேளுடி, எதுவும் பண்ணிடாத, எனக்கு தாண்டி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு நானும் அழ ஆரம்பிச்சிட்டேன். உடனே அவ கையில இருந்த கத்தியை தூக்கி கீழே போட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள், அதாவது ஒரு மாசமா நான் வீட்லயே படுக்கல, ஹாஸ்பிட்டலே தங்கிட்டேன். ட்ரீட்மெண்ட்டை மாத்தி இமிக்ரோ ஃபார்ம் கொடுத்தாங்க. கொஞ்ச நாள்லயே நான் அந்த டிசீஸ்ல இருந்து நல்லாயிட்டேன் அப்படின்ட்டு டாக்டர் சொன்னாரு. அதனால அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு என்னுடைய ஒய்ஃபை பார்க்கலான்ட்டு போனேன். அவளும் குழந்தைய பத்தி யோசிச்சு மென்டலி ரொம்ப டிஸ்டர்பா இருந்தா. அதனால அவளையும் கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்தேன். இப்போ அவனை குணமாயிட்டா அப்படின்ட்டு அங்க சொன்னாங்க. அதனால அவளை பிக்கப் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேன். அங்க போய் பார்த்தா அவ அங்க இல்ல. நேற்று வரைக்கும் இங்க தான் சார் அந்த மேடம் இருந்தாங்க, இப்போ எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்ட்டு அங்க சொன்னாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் எடுக்கல. அதனால என்னுடைய குழந்தைய அவளுடைய அம்மா கிட்ட விட்டுட்டு என்னுடைய வீட்டுக்கு போனேன். உள்ளார போய் லைட்டை போட்டு பார்த்தா வீடு ஃபுல்லா மந்திர எழுதுற பேப்பரா ஒட்டி வச்சிருந்தா. என்னடா வீட்டை இப்படி வச்சிருக்கிற அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து, ஏமாமா லேட்டு, வா இங்க வந்து உட்காரு, நான் சொல்றது கவனமா கேளு அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு நான் அவகிட்ட, செல்லம் பாரு நான் குணமாயிட்டேன்ட்டு டாக்டர் சொன்னாரு அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கு அவ, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றத கேளு அப்படின்ட்டு சொன்னான். உடனே நானும் உட்காந்து கேட்டேன். அப்போ அவ அக்டோபர் 25 அன்னைக்கு தான் கீழ் வீட்டுக்கார பொம்பளை ஒரு வாரமா நம்ம வீட்டுல ஏதோ அமானுஷ்யமா அலற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு சொன்னான். அதுல இருந்து ஒரு வாரமான 7 நாள்ல கழிச்சா அக்டோபர் 18ஆம் தேதி வருது. ஆனா அந்த கிழமை அக்டோபர்
அக்டோபர் 8ஆம் தேதியே செத்து போயிட்டான். ஒருத்தர் செத்து போய் 10 நாள்ல அவனுடைய ஆன்மா சாந்தி அடையலைன்னா அவங்க பேயா மாறிடுவாங்க. அவன் செத்தது 8ஆம் தேதி, அதோட ஒரு 10 நாள் செத்தனா 18ஆம் தேதி வருது. இப்போ உனக்கு புரியுதா? அவன் பேயா மாறிட்டான். யாரோ உள்ளார இருக்காங்க அப்படின்ட்டு நீ சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட அது ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு லைன் அடி அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கு அவன் இல்ல, என்னுடைய ஸ்கிரிப்ட்ல பில்டிங்குள்ளார யாரோ இருக்காங்கன்ட்டு தான் அதுல எழுதி இருந்தது, ஆனா நீ என்கிட்ட உள்ளார யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு சொன்ன. அன்னைக்கு தான் அந்த கிழவனுடைய ஆன்மா உன் உடம்புல புகுந்திருக்குது. ஒருத்தருக்கு தூக்கத்துல பேய் பிடிச்சா அவங்க முதல்ல அவங்களையே சொரிஞ்சு காயப்படுத்திப்பாங்க. அவங்களுடைய எனர்ஜிக்காக பச்சையான கறி, மீன், மாமிசம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தின்னுவாங்க. நீயும் அப்படிதான் பண்ண. அவன் எதுக்காக உன்னுடைய உடம்புல பூந்துருக்கான்ட்டு நினைக்கிறேன், என்ன அடையணும்ட்டு தான் அவனுக்கு வெறி. அது மட்டும் இல்ல, அந்த பேய் ஓட்டுற பொம்பளை என்ன சொன்னா, இனி நாய்கள் குலைக்க கூடாது, குழந்தைகள் அழாம இருக்கட்டும் அப்படின்ட்டு சொன்னான் இல்ல. நம்ம கிட்ட அடிக்கடி அவன் சண்டைக்கு வரதுக்கு என்ன காரணம்? நம்ம நாய் அதிகமா குலைக்குதுன்னு தானே. அதனாலதான் அவனுடைய ஆன்மா உடம்புல பூந்து நீ நம்மளுடைய நாயை அடிச்சு கொண்டு தின்றுகிற, புரியுதா அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு நான் அவகிட்ட எனக்கு பேயெல்லாம் ஒன்றும் புரியலடி, ஏன் நீ இந்த மாதிரி தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு இருந்தது ஒரு நோய், அது இப்போ நல்லா ஆயிடுச்சு, நான் நல்லா ஆயிட்டேன்ட்டு டாக்டர் சொல்லிட்டாருடி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு போட்டோவை பிளே பண்ணான். அதுல நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே எனக்கு பேய் ஓட்டுற சடங்கை பண்ணியிருக்கிறா. உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம நிறைய மந்திரங்கள் எழுதியிருக்கிறா. அந்த மந்திரங்கள் என் உடம்புல இருந்ததுனால தான் நான் ஹாஸ்பிட்டல்ல நிம்மதியா தூங்கணும்ட்டு சொன்னான். அந்த மந்திரம் 49 நாள் தான் வேலை செய்யும். இன்னையோட அந்த 49 நாள் முடிய போகுது. அந்த கிழவனுடைய ஆன்மா இன்னும் அடங்கல. அது இங்கிருந்து போக மறுக்குது. அது என்ன அடைஞ்சாதான் அது இங்கிருந்து போகும். அது இன்னைக்கு இவனுடைய உடம்புல வர பார்க்கும். அதனால இன்னைக்கும் அந்த பேய் ஓட்டுற சடங்கை பண்ணா மட்டும்தான் அந்த கிழவனுடைய ஆன்மாவை நிரந்தரமா அழிக்க முடியும் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னான். அதுக்கு நான் அவகிட்ட உனக்கு கண்டிப்பா பைத்தியம் தாண்டி பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் ஒரு ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டேன். உடனே அவ ஏன்டா நான் சொல்றதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிறேன், அந்த கிழவனுக்கு நான் மட்டும் தாண்டா வேணும், அவன் சொன்னது ஞாபகம் இருக்குதா, நாய்கள் குலைக்க கூடாது, குழந்தைங்க அழக்கூடாது, நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னானே, அதுக்கு என்னடா அர்த்தம் உனக்கு புரியுதா இல்லையாடா? இந்த பெப்பரு குலைச்சி இருக்கிறதுனால தாண்டா அதை கொன்னான், நம்மளுடைய குழந்தையும் கொல்ல பாக்குறான், என்னையும் அவன் அடைய பாக்குறான், உனக்கு இன்னும்மாடா புரியல? நீங்க மட்டும் அந்த கிழவனுடைய ஆன்மாவை அடக்கலைன்னா அது கண்டிப்பா உன்னுடைய உடம்புல இருந்து போகாது அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொன்னான். நான் உடனே அவகிட்ட நீ பண்ற இந்த முட்டாள்தனமான காரியத்துக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்த்தேன். அப்போ அவன் அந்த போர்டை தூக்கி கீழே போட்டா. கீழே போட்டுட்டு கல்யாணம் நடந்தா ஒருத்தர் நம்பணும், நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, ஆனா நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு நான் சோஃபால வந்து உட்காந்துட்டு சரி இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்ல வர அப்படின்ட்டு கேட்டேன். உடனே அவ டைமை பார்த்தா 49வது நாள் முடியறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் இருந்துச்சு. அவ என்னுடைய பக்கத்துல வந்து உட்காந்து நான் சொல்றத கவனமா கேளு அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னுடைய காதுல ஏதோ ஒரு விஷயம் சொன்னான். நான் உடனே போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அங்க கீழ் வீட்டுக்காரருடைய நாய் செத்து போய் கிடந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு வாந்தி வந்துருச்சு. உடனே பாத்ரூமுக்குள்ளார வந்து வாந்தி எடுத்துட்டு பக்கத்துல பார்த்தா கீழ் வீட்டுக்கார பொம்பளைய கட்டி போட்டு வச்சிருந்தா. என்னுடைய ஒய்ஃப் பாத்ரூமுக்குள்ளார வந்து அவளை இழுத்துட்டு போய் வெளியே போட்டு அவளுடைய தலையில இந்த செவுத்துல ஓட்ட போற ட்ரில்லர் மிஷின் இருக்குல்ல அதை எடுத்து வச்சு என்கிட்ட கெல்ட்டு போயல இப்போ மட்டும் நீ போலனா உன்னுடைய பொண்ணுடைய மண்டிலே ஓட்ட போட்டுருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவ வாயில இருந்த கட்டை அவுத்து நான் சொன்னதை சொல்லுடி அப்படின்ட்டு சொன்னான். உடனே கீழ் வீட்டுக்கார பொம்பளை பா நீங்க இந்த வீட்டுல இருந்து போயிருங்கப்பா, நீங்க போலனா இவ என்னையும் உன்னுடைய பேரனையும் கண்டிப்பா கொன்றுவா, ப்ளீஸ்ப்பா எங்களுக்கு பயமா இருக்குதுப்பா நீங்க போயிருங்க அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொன்னான். உடனே அவ மறுபடியும் வாயை போட்டு ஒட்டிட்டு என்கிட்ட இங்க பாரு, என்னுடைய குழந்தைக்கு மட்டும் ஒரு சின்ன காயம் வந்தாலோ ஒரு காய்ச்சல் வந்தாலோ ஏதாவது ஒரு சின்ன அடிபட்டாலோ உன்னுடைய பொண்ணையும் பேரையும் எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊருக்கு போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ரொம்ப கொடூரமா கொல்லுவேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியாம அவளையே பார்த்துட்டு இருந்தேன். அவ மறுபடியும் என்கிட்ட பதில் சொல்றா, இங்கிருந்து போயிருவேன்னு சொல்லுவியா மாட்டியா அப்படின்ட்டு சொல்றா. சொல்லிட்டு டைமை பார்த்தா இன்னும் 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. உடனே அவ என்கிட்ட நீ போக மாட்டல அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ட்ரில்லர் மிஷினாலேயே அவளுடைய தலையில ஓட்ட போட ஆரம்பிச்சிட்டா. நான் உடனே அவகிட்ட நிறுத்திடி, நான் இங்கிருந்து போயிடுறேன், நான் கண்டிப்பா போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளை இழுத்து போட்டு படுக்க போட்டு அவ மேல ஏறி உக்காந்து அவகிட்ட நீ உண்மையிலுமே ஒரு பைத்தியக்கார நாய் தான், நான் இங்கிருந்து போறேன்டி, என்னுடைய பொண்ணையும் என் பேரனையும் விட்டுரு அப்படின்ட்டு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட செல்லம் தங்கம் நான் இங்கிருந்து போறேன், பேரனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் மேல இருந்து எந்திரிச்சு ஒரு கிழவன் நடக்கிற மாதிரி நடந்து வந்து ஜன்னல் கிட்ட வந்து நின்ன. அந்த கிழவனுடைய ஆன்மாவும் என்னுடைய உடம்புல இருந்து வெளியே போச்சு. நான் உடனே கீழே விழுந்துட்டேன். உடனே என்னுடைய பொண்டாட்டி கிட்ட அந்த கிழவனுடைய ஆன்மா என் உடம்புல இருந்து போயிடுச்சுடி, என்னால அதை உணர முடியுது அப்படின்ட்டு சொன்னேன். அப்போ டைமை பார்த்தா இன்னும் 12 மணி ஆகல. இப்போ என்னுடைய ஒய்ஃப் என் பக்கத்துல வந்து இப்ப நம்புறியா மாமா, நம்ம ஒன்னா இருந்தா எதை வேணா சாதிக்கலாம் சமாளிக்கலான்ட்டு நான் தான் சொல்லுவேன்ல,
அப்படின்ட்டு சொன்னான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இன்னொரு கதையில மீட் பண்ணலாம். டாடா பாய்.